Planck's constant 6.6. Charge carrier? electrons. Escape velocity? உங்கள் தேர்வு தயாரிப்பை முடித்து விட்டீர்களா? அப்பா, இந்த வருடம் கண்டிப்பா நான் நகரத்து கல்லூரியில சேரணும். சரி. கோமல், நீ? சித்தப்பா, இந்த வாட்டி எங்க அறுவடையும் நல்லா இருந்ததுன்னா நானும் நிகிதா கூட நகரத்துக்கு போவேன். நன்றாக படியுங்கள். நான் சென்று வருகிறேன். இந்த முறை அறுவடை இல்லை என்றால் ஆக பயிர் மட்டும் நஷ்டமாகாது. இந்த வருடம் சில கனவுகளும் கேள்விக்குறியாகிவிடும். ஐயா, நான் சொல்கிறேன், அனைத்து டிராக்டர்களும் வயலில் உள்ளன. முன்பதிவுகள் நிரம்பிவிட்டன. இது உழுவதற்கும் விதைப்பதற்குமான உச்சக்கட்ட பருவம். இதற்கு குறைந்தபட்சம் 1.5 வாரம் ஆகும். அதற்குள் விதைப்பு பருவம் முடிந்துவிடும். வேற வழி இல்லையா? நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள்? எனக்கு உடல்நிலை சரியில்லை. சரி, பார்க்கலாம். வணக்கம் சார். என்ன ஆயிற்று? உழுவதற்கு தாமதமாகிவிட்டது ஐயா. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போது காலை முதல் மாலை வரை அனைத்து டிராக்டர்களும் முன்பதிவு செய்துள்ளேன். அப்பா, அடுத்த வாரம் ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஓ சூப்பர், பண்ணிடலாம். வா போலாம். பகல் நேரத்தில் டிராக்டர் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இரவு வெறுமையாக இருந்தது. நீங்களா? அறுவடை தாமதமானால் வருடம் வீணாகிவிடும். ஆனால் மகளின் மன உறுதி உடைந்தால் அவளது வாழ்க்கையே பாதிக்கப்படும். இதுதான் என் இது நன்றி உணர்வு அல்ல. தேவைப்படும் நேரங்களில் விவசாயி மட்டுமே மற்றொரு விவசாயிக்கு உதவ வருவான். எல்லாவற்றிற்கும் மேலாக இது மகளின் கனவு சம்பந்தப்பட்ட விஷயம். விதைக்க தொடங்குங்கள். धूप छाँव के साए से हिम्मत भर के लाए हैं, सींचेंगे हम वो धरती, सपने जहाँ लगाए हैं. का हाथ चल पड़ना अपनों के साथ, मुश्किलों से कह देना मिलेंगे तुझको अरसे बाद. रंग लाएगी ओ रंग लाएगी, हौसलों की हर फसल रंग लाएगी, रंग लाएगी. அப்பா, முடிவுகள் வெளியாயிடுச்சு. மாவட்டத்திலேயே நான் 2ஆவதா ஓ வந்திருக்கேன். சூப்பர். அருமை. கோமல், நீ? அப்பா, சொல்லு. அப்பா, அது வந்து இந்த மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க். நகரத்திற்கு போக தயாராகுங்கள். இதெல்லாம் உங்களால் நடந்தது. இல்லை தம்பி, இது நாம் இருவரும் சேர்ந்து செய்த கடின உழைப்பின் பலன். நாம் ஒன்றாக இருக்கும்போது நம் கனவுகளை நனவாக்குவதிலிருந்து நம்ம எதுவும் தடுக்க முடியாது. ஜான் டியரின் விவசாயி தனியாக விவசாயம் செய்வதில்லை, அவர் மற்றவர்களையும் உடன் அழைத்துச் செல்கிறார். அதனால்தான் இது வெறும் விவசாயம் மட்டுமல்ல, இது ஒரு புரட்சி.